ஸோ 2 கண்ணு எல்லாம் சொல்லுங்க, 2 காட்சி. ஒரு கண்ணு முன்னாடி வரவனை பார்க்குமா, இன்னொரு கண்ணு பின்னாடி வரவனை பார்க்குமா. இப்போ என்னன்னா 2 கண்கள் இந்த பச்சோந்திக்கு 2 கண்கள் 2 காட்சியை பார்க்க முடியும். உங்களுக்கு 2 கண்கள் இருக்கு, புரியாதவங்களுக்கு நான் வந்து பச்சையாக சொல்லிடுறேன். 2 கண்கள் இருக்கு, 2 கண்களுமே 2 காட்சிகளை காண முடியும். நீங்கள் இந்த பூமிக்குரிய விஷயங்களை பார்ப்பதற்கு 2 கண்ணு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இது ஒரு பேட்ச். இதில் இந்த காட்சியை பார்க்க முடியும். இப்போ இன்னொரு கண் இருக்கு, அந்த கண்ணு இது பார்க்கறத பார்க்காது, அது தனியாக ரோல் ஆகும், தனியாக செப்பரேட்டாக வேற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அச்சா, கையை தட்டுங்க வந்து அவருக்கு. பச்சந்தியோட ரகசியமே அதுதான். அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்ணு. அது கண்ணில் எதை பார்க்குதோ அதை மூளைக்கு கொண்டு போய் அதை அப்படியே சரீரத்துக்கு கொண்டு வந்துடும். நம்ம கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு, இந்த கண்ணுக்கு இல்லை, ஆவிக்குரிய கண்ணுக்கு. அதில் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் சோல் வாங்கி உங்கள் பாடியில் ரிவீல் பண்ணும். ஹல்லேலூயா. ஏன் பச்சோந்தி கண்ணை படிக்கிறோம்னா அது வித்தியாசமாக இருக்குன்றனால இல்லை, நிறம் மாறுறதுக்கு கண்ணு ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்கள், நிறம் மாறுறதுக்கு கண்ணு முக்கியமானது. இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது இதனுடைய பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா கண்ணு வந்து தனியாகவே செயல்படும், 2 கண்ணு இருந்தாலும். மூணாவது, பச்சோந்தி மட்டும் எல்லா உயிரினமும் ஓடி தான் வேட்டையாடும், ஆனால் பச்சோந்தி மட்டும் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேட்டையாடும். ஏன்னா அதனுடைய நாக்கு அது உடம்ப மாதிரி 2 மடங்கு நீளமா. கையை தட்டுங்க. ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்கள் நாக்கு உங்கள் லைஃப்பை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லானது. ஆமென். எல்லாத்துக்கும் கையில் தான் சாப்பாடு, அடித்து சாப்பிடணும். ஆனால் பச்சோந்தி மட்டும் அது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிறம். பச்சோந்தி நாக்கை விட்டுச்சுன்னா சட்டுன்னு அடிச்சு தூக்கிடும். உங்கள் எதிர்காலம், உங்கள் வயிறு, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் நாக்கில் தான். ஐயத்து. ஆமே ஆமே ஆமே. உங்கள் நீளத்தை விட உங்கள் நாக்கு நீளம் கூட. ஆமாம், எட்டானிட்டியை பேசும் உங்கள் நாக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. 50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறத இன்னைக்கு நீ பேசுனீங்கன்னா அடித்து கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்துடும். பச்சோந்திக்கு நாக்கு பவர்ஃபுல்லானது. மறுரூபமாக்கப்பட்டவர் எல்லாருமே பச்சோந்தின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு பாசிட்டிவாக இன்னையிலேருந்து உங்கள் மனசில் மாறணும். ஆமேன். கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஒன்றானே அந்த பச்சோந்தி, அவன் வேற, அவன் பிச்சோந்தி, அவன் பிச்சாண்டியா. இது பச்சோந்தியை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பச்சோந்தி அழகானது, அது நிறத்தை மாற்றக்கூடியது. எந்த உயிரினத்துக்கு கொடுக்கல சார். சிங்கத்துக்கு வந்து மஞ்சள் தான், கரடிக்கு கருப்பு தான். அது பேர் என்னப்பா, அந்த புலி ஒன்று இருக்கு, அது பேர் என்ன, கரும் சிறுத்தை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேந்தர். அது இல்லையா, ஜாகுவார் தானது. அதுக்கு வந்து அந்த கலரு. இந்த படம் அதுனா அப்போகலிப்ஸ் ஏதோ ஒரு படத்தில் கலரு ரெஃபரன்ஸ் 2 பேரும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2 அப்படி அது கருப்பு தான். ஒட்டகச்சு நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, அது மேலே இருக்கிற அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை அழிக்கவே முடியாது. நீங்கள் நடராஜ் ரப்பர் வாங்கினா இந்த ரப்பர் வாங்கினாலும். அதெல்லாம் கத்தர் சொல்லுவார், ஒட்டகச்சிவிங்களுடைய கோடை நீ அழிக்க முடியுமா? எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியுமா? அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க, டக்குன்னு பச்சோந்தி வந்து முடியுமே அப்படின்னு முன்னாடி வந்து நீ லிஸ்ட்ல இல்லைப்பா, நீ வேற. இந்த உலகத்தில் சொல்லப்படுற எந்த நியமமும் மறுரூபமாக்கப்பட்டவனுக்கு ஒட்டாது. நம்ம வேற, டோட்டலி ஆமென் எக்ஸெப்ஷனல். கையெழுத்தே. அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த இடத்துல இருந்தே அடிச்சு தூக்கும். இப்போ இந்த சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பச்சோந்திக்கு எப்போ நிறமாக மாறும், நிறமிகள் மாறும்னா, இந்த பச்சோந்தி என்ன செய்யும்னா, அது நிறத்தை மாற்றணும்னா இம்மீடியட்டாக தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய முழு உடம்பையும் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருமா. கமான், ரெஸ்ட். பதட்டம் இல்லாமல் தன்னை பச்சோந்தி வைத்துக் கொள்ளுகிற நேரம்தான் அது மறுரூபமாகிற நேரம்ன்றாங்க. கையை தட்டு, நல்லா கட்டிருக்க வேணாமா?
பதறவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது, பதறாதவன் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஓ, கடந்த 5 ஜூலையிலிருந்து இந்த ஜனவரி வரைக்கும் என் லைஃப்பில் பெரும்பான்மையான நேரங்கள், நான் வருத்தத்தோடு சொல்லவில்லை, சந்தோஷத்தோடும் சொல்லவில்லை, ஐசியூக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டெத்துக்கும் மார்ச்சுவரிக்கும் மட்டுமே என்னுடைய பெரும்பான்மையான நேரங்கள். கடந்த ஜூலையில் ஆரம்பித்து தொடர்ந்து அதிரடி தாக்குதல். ஒன்று புரிந்து விட்டது, புதிய எல்லைக்குள் நுழைந்திருக்கிறோம். அதனால தான் கிளர்ச்சி செய்கிறாங்க. என்ன எங்க எல்லைக்குள்ள வந்துட்டோம்டா, நம்பிட்டு பேரும் காலி பண்ணா விட போறதே கிடையாது. போய் நிற்கிறேன், கோயம்புத்தூர் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஃபோன் வருது, உங்கள் அக்கா மாப்பிள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டார், உங்கள் அக்கா கனவு ஆக்சிடென்ட் ஆகிட்டார், காதில் பிளட் வந்துருச்சு, ஸோ நோ சான்ஸ். ஏன்னா உள்ளே வந்து கொலாப்ஸ் ஆகினா தான் காதில் மூக்கில் வரும். உங்களுக்கு வேணா ரெஃபரன்ஸ் என்ன, இப்போ சமீபத்தில் கூட தர்பாரில் காதில் வந்துச்சுன்னா ஆள் காலின்னு அர்த்தம். அப்போ தான் பார்த்தேன், அப்பா ரஜினி அந்த பொண்ணு காதிலேருந்து வந்துருச்சு, ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர், எங்கள் அக்கா மாப்பிள்ளைக்கு காதில் பிளட்டு வந்து இன்னைக்கு உயிரோடு வர வச்சிருக்கிறீங்க. ஆமாம், தர்பாருக்குள்ளேருந்து நம்ம தனி பார செயல்படுத்திக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜூலை மாதம் தொடங்குச்சு, அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டாக்டர்ஸ் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. இந்த வாய்ப்பில்லை பிழைக்க மாட்டான்ற வார்த்தையை போன ஜூன்லேருந்து இன்று வரைக்கும் அடுத்து கேட்டு ஆவியானவர் அந்த பாலை, ஸ்டெம்பை நோக்கி வந்த பாலை 6 மாற்றினார், மாற்றி அவரை ஜீவனோடு நிறுத்தி வச்சிருக்கிறார். இருக்கிறாரா? பாருங்க, நான் அடுத்த முறை அவர்களெல்லாம் சாட்சி ஏற்ற விரும்புகிறேன். அடுத்து பல சம்பவங்கள், சில சம்பவங்கள்லாம் எழுதி வச்சுட்டு வரல, ஆனால் உட்காந்து யோசனை எழுத முடியும், அவ்வளோ விஷயங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 3 முறை மரணத்துக்கு சமீபமானார். 3 முறை பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நீங்கள் மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டாம், ஏன்னா பிழைக்க மாட்டார் என்று உறுதியாய் சொன்னார்கள். 3 முறையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். கரெக்டாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 தடவை 1ஆம் தேதி தான் வரும். கரெக்டாக 31ஆம் தேதி முடிச்சு காலையில் நான் ஜோம் பண்ணிட்டு புது வாக்குத்தத்தை கொடுக்கலான்னு போது ஒரு இடி வந்து விழுகும். ஒரு எதிர்மறையான சம்பவத்தை வாங்கிவிட்டு நேர்மறையாக எப்படி பேசுவது? ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் மேலே விழுந்த அடியில் நிலகுலைஞ்சு கிடக்கும்போது ஒரு செகண்ட் என்ன மறுரூபமாக்குவார் தேவன். நான் வேறு மனுஷன் ஆவாய் என்கிற வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு என் பையனுக்கு வந்து 3 முறை இப்போ பரலோகத்தை விசிட் பண்ணிட்டு வந்துட்டாருங்க அப்பா, உங்கள்கிட்ட சாட்சி சொல்லுவார். அடுத்து என் பையனுக்கு வந்து பயங்கரமான வந்து டெங்கு ஃபீவருக்கான முழு அறிகுறி இருக்குது, அட்மிட் பண்ணிடணும் நாளைக்கு வந்து. நான் இயேசு நாமத்தில் அந்த வார்த்தையை நான் சபிக்கிறேன், அந்த வார்த்தையை செயலனுபவம் பண்ணுறேன். என் பையனுக்கு அது வராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பாதி தான் பிளட் கவுண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் நிறையா ஊழியம் பண்ணுவான், கருத்து நிறையா இருக்குது. அடுத்த நாள் வந்து பிளட் டெஸ்ட் கூட பண்ணலை, அவன் காய்ச்சல் அவனுக்கு சுகமாயிடுச்சு. எல்லாமே லைஃப் த்ரெட்டனிங் மேட்டரு. அதை நான் சொல்ல வரேன். இதற்கிடையில் நான் மிகவும் அதிகமாக நேசித்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் ஐசியூக்கு போய் அவர் அருகில் போய் நான் எவ்வளோ ஜெபித்து முடியாமல் இறந்து போனார். அதற்கு பிறகு என்னுடைய மாமனார் போன வாரத்தில் அவர் காலமானார். எல்லா பாலையும் ஸ்ட்ரோக் பண்ணி அடித்தேன். 2 பாலை என்னால் என்ன செய்ய முடியல, பீட் பண்ண முடியல. ஐ வென்ட் த்ரூ இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே. இதுக்கிடையில் நான் ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், ஜனங்களுடைய கவலையையும் அவனுடைய கேள்விக்குறியையும் குழப்பத்தையும் சரி செய்யணும், கூட செய்தியை கொடுக்கணும். ஒரு செய்தி கூட மாம்சத்தில் இருக்கக்கூடாது, ஆவியானோட வைப்ரேஷனும் ஆவியானோட வார்த்தை இருக்கணும். இதுக்கெல்லாம் உதவினது இந்த மனிதன் ஒரு ஸ்கில்ஃபுல்லானவன் என்பதே கிடையாது, வேத வசனம் நிறைவேறுகிறது. ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஒரு இமைப்பொழுதிலே தேவனுடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது. அந்த மறுரூபமாக்கப்பட்டதுனால தான் நம்மளால வந்து இப்படி வந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியுது. நீங்கள் இன்னைக்கு சர்வே பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். சும்மா ஆறுதல் கிடையாது.
நம்மால் ஆறுதல் சொல்லுகிறவரே கிடையாது, நம்மால் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஆறுதல் சொல்லுவது வேறு, செய்வது வேறு. என் அன்புக்குரியவர்களே, என்ன பொறுத்தவரை 7 பாலுமே 5 பால் 6, 2 பால் அவுட்டு கிடையாது. 7மே 6, 7மே 6. மேட்ச் இன்னும் முடியலை. நான் அங்கே தான் நிற்பேன், நான் அங்கே தான் நிற்கிறேன். நான் உங்களுக்கு விவரமாக சொன்னால் தான் அது புரியும். ஏன்னா நான் அப்போ தான் யோசிக்கிறேன். இப்போ நானே ஒரு மேட்டரை சொல்கிறேன், உங்களுக்கு புரியாதுன்னு தெரியுது, ஆனாலும் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா நான் வேற ஒரு டைமென்ஷனில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் பேசும்போது எப்படி டைமென்ஷனில் பேசியிருப்பார், அதை நம்ம எப்படி உள்வாங்கணும்னா நம்ம அந்த டைமென்ஷனில் வந்தால் தான் அதை உள்வாங்க முடியும். சும்மா எதிர்காலத்தை செய்ய போகிறாரு அது கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அது வேற கோணத்தில், வேற ஆங்கிளில் தேவன் ஒரு விஷயத்தை நினச்சி பேசுகிறார். அது அப்போ இருக்கிறவனுக்கு புரியாதுன்னு தெரியும், ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து புரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 6வது விஷயம், இந்த பச்சோந்திட்டு இருக்க விஷயம், இந்த பச்சோந்திக்கு மட்டும்தான் புற ஊதா கதிரை நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அது கண்ணுக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? புற ஊதா கதிர்னால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. யாராச்சும் ஃபிசிக்ஸு யாருப்பா? நீ தானப்பா, சொல்லுப்பா. புற ஊதா கதிர் என்றால் என்ன? அது தெரிஞ்சால் நான் ஏன் உட்காந்துருக்கேன்? உனக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுமா என்ன? விசிபிளுக்கு மேலே இருக்கிறது இன்விசிபிள். அது இன்விசிபிள். ஆக அல்ட்ரா வயலட், அதாவது இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்க. பச்சோந்திக்கு மட்டும் இன்விசிபிள், விசிபிளா தெரியும். இதற்கு கூட சிங்கக்கேவியில் நான் இருந்து அவர் என்னோடு அமர்ந்திருக்கும் நடந்து வாணி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகக்கூடிய ஒரு சக்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றக்குள்ள இதுதான் உங்களை பச்சோந்தி எப்படி நிறத்தை மாற்றுதோ அப்படி உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் உலகத்தான் பாவத்தில் வந்து எந்திரிக்க மாட்டான். அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரவே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் தேவனுடைய மகா பெரிய கிருபை, மகா பெரிய தயவு, நீ பாவத்தில் விழுந்தாலும் இமை பொழுதிலே உன்னை மறுரூபமாக்குகிற கர்த்தர், அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி வேறொரு மனிதனாக, வேறு ஒரு தளத்திலே, வேறு ஒரு பர்சனாலிட்டியில கடவுளோடு தொடர்பு கொள்ள, கடவுளோடு நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அப்ப இந்த மறுரூபமாகிறது இருந்தா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு அழகான கேள்வி. நான் வந்து அசிங்கமான கேள்வி, ஆனால் அழகான பதில் சொல்றேன். நீங்கள் பாவம் செய்வதற்கு நீங்கள் மறுரூபமாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கு அதே உருவத்தில் இருந்தால் நல்லது. ஏன்னா திரும்ப புரியுது நான் சொல்றது, திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு திரும்ப அதுக்கு நீ மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூப செய்தி உங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போல, பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த ரூபமே போதும். பாவம் செய்வதற்கு அதே ரூபம் போதும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பாவம் செய்வதற்கு அருரூபம் போதும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறுரூபம் தேவை. அப்ப இந்த மறுரூபம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி அக்கம்படி ஆஃப் பண்ணவே கூடாது. கையை தட்டி சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க கூட எப்படி இந்த பச்சோந்தி அழகாக தன்னுடைய நிறத்தை மாற்றுதோ அப்படியே நீங்களும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து
உங்களை உடனே உடனே மறுரூபமாக்கி கொள்ள முடியும். பச்சோந்தி ப்ரௌனை பார்த்தா ப்ரௌன் வந்துடும், ரெட்டை பார்த்தா ரெட்டு வந்துடும், ஒயிட்டை பார்த்தா ஒயிட்டு வந்துடும். அப்படி நீங்க கூட சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்தா ஐஸ்வர்யம், ஆரோக்கியத்தை பார்த்தா ஆரோக்கியம், நீடிய வாழ்வை பார்த்தா நீடிய வாழ்வு, வரத்தை பார்த்தா வரம் வந்துடும், கனியை பார்த்தா கனி வந்துடும். கையத்தே தெரித்தும் மட்டினியில் நடந்து பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த பச்சோந்தியுடைய நிறம் வந்து தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எதுக்கெல்லாம் மாறும்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு வார்த்தை தான் பதறி மறந்துட்டேன், அதனுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல. அதாவது பச்சையை பார்க்குறீங்க பச்சையாயிருங்க, ஐஸ்வர்யத்தை பார்க்குறீங்க ஐஸ்வர்யமாயிருங்க, சரியா? ஆரோக்கியத்தை பார்க்குறீங்க ஆரோக்கியமாயிருங்க. எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு பரிசுத்தத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்தம் வந்துடும். ஏவாள் எதை பார்த்தால் பழத்தை பார்த்தால் பழத்தை பறித்தாள். ஆகான் பொன் பாலத்தை பார்த்தான், பொன் பாலத்தை. யூதாஸ் 300 வெள்ளிப்பணத்தை பார்த்தான், வெள்ளிப்பணத்தை பறித்தான், 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். எதை பார்த்தாங்கன்னா கைக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு, நீங்க எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க. ஜங் ஜகதங் ஜகதங் ஜகதிங் ஜிகி ஜங் ஜங்க ஜங் ஜகரம்பம் திகரம்பம் திகரம்பம் ரம்பம் ரபம் பபம் ஜக 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 துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ பபம் சூளை நெருப்போ பபம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா கை தட்டுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மறுரூப கிருபைக்காக, மறுரூப கிருபைக்காக, மறுரூப கிருபைக்காக ஒரு இமை பொழுதிலே உங்களை மறுரூபமாக்குவார். பாவ எண்ணங்களிலிருந்து பரிசுத்தத்திற்கு, வியாதியின் எண்ணங்களிலிருந்து ஆரோக்கியத்திற்கு, மரணத்தின் எண்ணங்களிலிருந்து ஜீவனுக்கு. ஆமென். நம்ம இமைப்பொழுதில் மறுரூபமாக்குகிற கர்த்தர். உங்க மனநிலை கேட்டாற்போல் நீங்க மாற முடியுமா? நீங்க பரிசுத்தத்தை விரும்பிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், முழங்காலில் நிற்கிறது, மொட்டங்காலில் நிற்கிறது, குதிங்கால ஒரு காலில் நிற்க வேண்டாம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு தான் சொல்றது, நல்லதேன்னு என்ன, மார்ச்சுவரியை நினைக்காத, நாசமாக போகிறத நினைக்காத. ஏன்னா தட்பவெப்ப நிலை கேட்டாற்போல் மட்டுமல்ல, மனநிலை கேட்டாற்போல் நிறம் மாறிடும். ஆமாம், 198 பேர் கல்யாணத்தன்னைக்கு தான் அசிங்கமாக இருப்பாங்க. உண்மைதான் சார்ந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே அசிங்கமாக இருக்கேன்றீங்களா? என்ன சொல்லுறது? கல்யாணத்தன்னைக்கு தான் அலங்கோலமாயிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க மனநிலை, நீங்கள் அசிங்கமாகிடக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கேன்னு வாங்க, தூக்கமே வராது. இது போக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்ட்டு இவங்க வேறு வந்துடுவாங்க. யார்? பியூட்டிஷியன். அவங்க வந்து போடு, பேஸ்மெண்ட்டை போடு சார், சைடில் 2 பில்லர் எழுப்புங்க சார்ட்டான். எழுப்பி கொஞ்ச நேரம் பம்பன்னு ஏலியன் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. சாதாரணமாக வந்து பாயம் பார்க்குறான், பொண்ணு பார்க்குறப்ப நீ வந்து லைட்டாக சாதாரண பான்ஸ் பவுடர் போட்டு வந்து நல்லா தானே இருந்த, மனநல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆமான்னு சொல்லுங்கள். பதட்டம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஆமாம் நிலவரம் கலவரம் ஆயிடும். ஓரளவு கலராக இருக்கலாம், அன்றைக்கி ரொம்ப கருப்பாக இருப்பான் திருப்பதிங்களா. நான் நிறைய நேரம் சும்மா காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி வைப்பேன், சார் சூப்பராக இருக்கிறடா,
ஆனால் முக்கியமான ஆட்கள்கிட்ட போய் முகத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். இவர் தான் மாப்பிள்ளைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் கருப்பாக இருப்போம். மனநிலை ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்த வாரம் எடுக்க போகிறேன். இந்த வாரம் மறுரூபத்தை பற்றி உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் தோல் நிறமிகள், அதாவது வாழ்க்கை, மாம்சம், த விசிபிள் வேர்ல்டு இஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. உங்கள் சோல் 24 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட தொடர்புலேயே இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற இந்த நிறமிகளை, நிறம்ன்ற சரீரத்தில் இருக்கிற நிறம் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறத்தையே மாற்ற முடியும். கை தட்டுங்க. புரியுதா? உங்களை சுற்றி இருக்கிற கலரையே மாற்றிடலாம். பச்சோந்திக்கு இப்படி வரேன், பச்சோந்திக்கு எல்லாம் சொல்லுங்கள், தான் கலரை தான் மாற்ற முடியும். ஆனால் எங்களுக்கு சுற்றி இருக்க கலரே மாற்றிடும். ஓகே, ஏசு உள்ள வந்தார், எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்தார், சிறுபண்ணே எழுந்திருந்தார். எங்கள் அங்கிள் நான் வந்து உயிர்த்தெழுத ஜெபம் பண்ணும்போது பெயர் சொல்லி லாசரே வெளியே வந்தார். இவர் பிரான்சிஸ் எப்படி வாயத்திறன்னு சொல்கிறது, வயசுக்கு மூத்தவர். ஒரு கேஷுவலாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, எப்படி ஒரு மண்டலத்துக்குள்ளே என் மைண்டு, ஸ்பிரிட்டு, சோலு, அங்கே இருந்த என் கூட பாஸ்ட் அவர் யார், மார்ட்டின் எல்சடாய். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். we have entered into the next realm of glory. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் டெட் பாடியை பற்றி, லாஸை பற்றி இதெல்லாம் பேசும்போது வேறு ஒரு மண்டலத்திலே பேசுவீங்க. அன்னைக்கு நான் பணக்காரனாவேன்னு சொன்னப்போ 4 பேர் முன்னாடி உட்காந்துட்டு பாவம் வயிற்றுக்கே வழியில்லாத நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவனோட பணக்காரன் நம்ம ஆகிட்டோம். அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறத நம்பிக்கை இல்லாமல் பார்க்கிறவர்களெல்லாம் நாளை நம்மை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அங்கே தான் லீடர் நிற்கிறாரு, அங்கே தான் நிற்கிறான் சந்திரன். இந்த மாதிரி அங்கே தான் லீடர் நிற்கிறாரு. எப்போவுமே நம்மளோட அட்வான்ஸாகவே யோசித்து, அட்வான்ஸானோட நம்ம நம்ப முடியாத ஒன்றே நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அதனால தான் அவருக்கு பேர் லீடரு. புரியுதா? கொஞ்ச நாள் எல்லாரும் நம்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம நம்ப முடியாத ஒன்று நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த கேப்பில் அவர் தனியாக நடக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால தான் அவர் பேர் லீடரு. என் அன்புக்குரியவர்களே, இப்போ 4 விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்று, இந்த உலகமும் ஸ்பிரிட் வேர்ல்டும் தொடர்பில் மாற்றக்கூடிய இந்த உலகத்தை, கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை மாற்றனா கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி மண்டலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பச்சோந்திக்கு அதனுடைய பிரெயின் செல்லு, பிரெயின் வந்து ஸ்கின்ல இருக்க நிறமிகளோடு 24 hours தொடர்பில் இருக்கும். அதனால் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் கூட இந்த உலகத்தோட தொடர்பில் இல்லாமல் அந்த உலகத்தோட தொடர்பில் இருந்தால் என்ன நடக்கும்? சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். நம்பர் 2, இங்கேருந்து வரேன். பச்சோந்திகள் மட்டும்தான் புற ஊதா கதிர்களை பார்க்கும். இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் உள்ளே வந்தான்னா, ராமசாமி, குப்சாமி, பீட்ரு, வந்து ஸ்டீவன் அண்ணன், ஆண்டனி அண்ணன், இவங்கள தான் பார்ப்பான். ஆனால் நம்ம மட்டும் இங்கே இருக்கிற நீங்கள் அறியாத ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை பார்க்கிறோம், ஆவியானவர் அபிஷேகத்தை பார்க்கிறோம், வல்லமையை பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை பச்சோந்திகளுக்கு மாத்திரமே. கையத்தட்டு. Seeing the unseen things. When only you see the invisible things, you can do impossible things. ஓரல் ராபர்ட் சொன்னார். கண்ணுக்கு தெரியாத என்னைக்கு நீ பார்க்குறியோ அப்பதான் ஜனங்கள் சாதிக்க முடியாத இடத்துக்கு நீ வந்து சாதிக்க முடியும். Seeing invisible things is seeing invisible things, or is the secret of achieving impossible things. ஆமென் சொல்லுங்க. இந்த பச்சோந்தி புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமையுடையது. ஸோ நீங்களும் அத்தகைய பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது என்ன? 2 கண். சொல்லுங்க, 2 டைரக்ஷன். இது இந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும், ஆனால் அது அந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும். ஒரே நேரத்தில் 2 கண்களில் 2 காட்சிகளை காணக்கூடிய திறமை பச்சோந்திகளுக்கு மட்டும் உண்டு. அப்படியே மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் உடையவனுக்கு மாத்திரம் இங்கே ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற வல்லமை இருக்கிறது. 2மே தனித்தனியா 360 டிகிரியில் எவனுமே கண்ணை என்ன செய்ய முடியாதான். நம்ம எப்படிங்க பண்ணுறோம்? நம்ம 180 டிகிரியில் பண்ணுறோமா? அது 360 டிகிரின்றாங்க. ஒன்று இப்படி ஒன்று இப்படி, எப்படி வேணாலும் சுற்றும். ஆமேன்னு சொல்லுங்கள்.
3 சொல்லியிருக்கேனா? 4வது நாக்கு. எல்லாம் சொல்லுங்கள். பச்சோந்தியோட மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் என்ன? நாக்கு. உங்களுடைய வலிமையான ஆயுதம் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நாக்கு. நாக்கு. இந்த நாக்கு பச்சோந்தியோடைய உயரத்தை விட உயரமானது. உங்கள் வாழ்க்கையை விட, வாழ்க்கையோட இந்த ஸ்பேன் இருக்கிற அந்த இருக்கு லைஃப் டைமு, அது லைஃப் ஸ்பேனு, அதை விட உங்களுடைய நாக்கு 2 மடங்கு பவர்ஃபுல்லானது. இப்படி கூட சொல்லலாம், உங்கள் லைஃப் டைமை 2 டைமு அதிகமாக்க வைக்க உங்கள் நாக்கால் முடியும். இப்படி சொல்லலாம். 80 வயசு வரை நீங்கள் வாழ்வீங்கன்னா 16 2 16 3 24 240 வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் உங்களால்.